என் தங்கப்பிள்ளையே, உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டு உன்னோடு நல்லபடியாக பேசிக்கொண்டிருக்கின்ற ஒருவரை உனக்கு அடையாளம் காட்டுவதற்காக இன்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நம்பிக்கை துரோகம் செய்தவர் யாராக இருக்க முடியும்? அதிகமாக நீ நம்பி பழகிய உறவுதானே. அதை தாண்டி வேறு யாரும் இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள். அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருக்க முடியும் என்று முதலில் நீ எண்ணிக்கொள். யார் என்று உன் அம்மா நான் உனக்கு தெளிவாகவே சொல்லிவிடுகின்றேன். அவரின் பெயரின் முதல் எழுத்தையும் நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, எதற்காக இப்பொழுது இந்த விஷயத்தை பற்றி உன் தாயானவள் பேச வந்திருக்கிறேன் என்றால், என் தங்கமே, பொதுவாக நம்பிக்கை துரோகம் என்பது மிக விரைவாகவே வெளியில் தெரிந்துவிடும். சிலருக்கு மற்றவர்களை பற்றி பேசுகின்ற விதத்திலேயே அவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதனை எளிதாக புரிந்து கொள்வார்கள். சிலருக்கு மற்றவர்கள் என்னதான் பேசினாலும் எப்படிதான் நடந்து கொண்டாலும் அவர்கள் தனக்கு செய்கின்ற விஷயங்களை எப்பேற்பட்டாலும் புரிந்து கொள்ள முடியாது. இவர்கள் மூலமாக எத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாலும் கடைசி வரையிலும் சிலருக்கு உணர்வு என்ற ஒன்று வந்து விடாது. மீண்டும் மீண்டும் அவர்களிடத்திலேயே தான் சென்று நின்று கொண்டிருப்போம். சில நேரங்களில் மனஸ்தாபங்கள் ஏற்படும். ஆனால் மீண்டும் பேசுவதற்கு யாரும் இல்லாதது போன்று அவர்களிடத்திலேயே போய் சென்று நின்று கொண்டிருப்போம். இப்படித்தான் இந்த வாழ்க்கை எல்லோருக்குமே இருந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, இன்னும் சிலர் இருக்கின்றார்கள். எப்படி தெரியுமா? தனக்கு வேண்டியவர்கள், தன்னுடைய இல்லத்தில் இருப்பவர்கள் ஏதேனும் ஒரு சிறு உதவி கேட்டால் செய்வதற்கு மனமில்லாதவர்கள், இந்த நம்பிக்கை துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் ஒரு உதவி என்று கேட்டு நின்றால் அவர்கள் கேட்டு முடிப்பதற்கு முன்பாகவே அதை செய்து கொடுத்து விடுவார்கள். இதுவெல்லாம் எப்படிப்பட்ட குணங்களை குறிக்கின்றது என்று ஒரு முறை சிந்தித்துப்பார். ஏனென்றால் அவர்கள் நம்பிக்கையை அந்த அளவிற்கு இவர்கள் மனதில் விதைத்திருக்கின்றார்கள். அவர்களை பற்றி நல்லதை மட்டுமே இவர்கள் மனதில் பதியும்படி செய்திருக்கின்றார்கள். அதை மட்டுமா செய்திருக்கின்றார்கள்? என் தங்கமே, அவர்கள் செய்த விஷயம் அவர்களை பற்றிய நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக உன்னை பற்றிய அவநம்பிக்கையை அங்கே ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இதுதான் இன்று நான் உனக்கு சொல்ல வந்த மிகவும் முக்கியமான விஷயம். என் தங்கமே, இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எப்பேற்பட்ட சூழ்நிலையாயினும் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு மாற்றங்களையும் கொண்டு வந்து விடலாம் என்று நினைப்பதை விடுத்து, முதலில் யார் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நமக்கு என்ன என்று நினைப்பதை விடுத்து, நம் வாழ்க்கை நன்றாக சென்று கொண்டிருக்கின்றதா என்பதை முதலில் நன்கு கவனி. உன் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தவர்கள் வாழ்க்கையை சென்று பார்க்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு உதவியினை உன்னால் செய்ய முடிந்தால் நிச்சயமாக நீ செய்து கொடுக்கலாம். என் தங்கமே, இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் இன்று உனக்கு கொடுத்த விஷயம் இதுதான். என் தங்கமே, சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் துரோகிகளாக இருக்கும் பொழுது, நம்பிக்கை துரோகத்தை யோசிக்காமல் செய்யும் பொழுது, உனக்கு வாழ்க்கையில் இவர்கள் எல்லாம் கிடைத்ததனால் என்ன பலன் இருக்கின்றது என்று ஒரு நிமிடம் சிந்தித்துப்பார். என் தங்கமே, இந்த துரோகத்தை செய்த இவர்களினுடைய எண்ணங்கள், உன்னை பற்றி அவர்கள் நினைத்த விதம் எல்லாமே மிகவும் மோசமானதாகவே இத்தனை காலமும் இருந்திருக்கின்றது. இல்லை என்றால் அவர்கள் இத்தனை எளிதாக உனக்கு இந்த துரோகத்தை செய்திருக்க மாட்டார்கள். எப்படி வேண்டுமானாலும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் விளையாடி விடலாம். அது அவர்களுக்கு தானே நஷ்டம், நமக்கென்ன என்று நினைக்கின்றவர்கள் இருக்கின்ற வரை துரோகங்கள் இங்கு அதிகமாகத்தான் இருக்கும்.
இது போன்ற ஒரு துரோகத்தை செய்கின்ற மனிதரைத்தான் நீ உன் வாழ்க்கையில் இத்தனை நாட்களும் உன் அருகில் வைத்திருக்கின்றாய். அது மட்டுமல்லாமல் உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அவர்களிடத்தில்தான் சென்று ஆறுதலையும் தேடி இருக்கின்றாய். உனக்கு ஆறுதலை தருவதற்கு அவர்களுக்கு மட்டும்தான் தகுதி இருப்பது என்பது போலல்லவா நீ நடந்து கொண்டிருக்கின்றாய். அதனால் அவர்களும் இதை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உன் மனதில் இருக்கின்ற இரகசியங்கள், உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற இரகசியங்கள் என்று அத்தனை இரகசியங்களையும் உன்னிடத்தில் இருந்து தெளிவாக தெரிந்து கொள்ள தொடங்கி இருக்கின்றார்கள். இத்தனை நாட்களும் அவர்கள் அந்த வேலையைத்தான் மிகவும் திறமையாக செய்திருக்கின்றார்கள். நீயோ அவர்கள் பேசுவதை நம்பி, அவர்கள் தேன் போல இனிக்க இனிக்க பேசுவதை நம்பி, நமக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் இவர்களிடத்தில்தான் போய் நிற்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு உன்னுடைய மனதை அவர்கள் மாற்றிவிட்டார்கள். நீ என்ன சொன்னாலும் உடனே உனக்கு ஆறுதலை சொல்கின்றார்கள். நீயும் அப்படியே மயங்கி போய் நிற்கின்றாய். இவர்களை தவிர நமக்கு ஆறுதல் சொல்ல யாராலும் முடியாது, யாராலும் அதை நமக்கு தர முடியாது என்று நீயும் உன் மனதை நம்ப வைத்து விட்டாய். இப்படி நீ நம்ப வைத்து உன் மனதை நீயே கெடுத்து கொண்டு இப்பொழுது இத்தனை ஏமாற்றத்தையும் சந்திப்பதற்கு நீயே காரணமாகவும் நின்றுவிட்டாய். என் தங்கமே, ஒரு விஷயத்தை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள். நம்பிக்கை துரோகம் செய்பவன் எப்பொழுதுமே நல்ல நண்பனாகவோ நல்ல உறவாகத்தான் இருப்பார்கள். செய்த பிறகு ஐயோ அம்மா என்று கதறுவதை விட, யாரோடு பழகினாலும் அவர்களோடு ஏதாவது ஒரு இடைவெளியை நீ கடைபிடித்து கொண்டே இருக்க வேண்டும். என் தங்கமே, இடைவெளி இல்லாமல் அவர்களோடு ஏனோ தானோவென்று நீயும் பழகி கொண்டிருந்தால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்று ஒரு நாள் வந்தே தீரும், இவர்களால் மட்டுமே. என் பிள்ளையே, இப்பேற்பட்ட சூழ்நிலையில் உன் வாழ்க்கையை பற்றி நான் எப்படி தெரிந்து கொண்டேன் என்று நீ உணர வேண்டும் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை நினைத்தவர்கள் செய்த சூழ்ச்சி என்ன தெரியுமா? உன்னிடத்தில் இருந்து உன் வாழ்க்கையை பற்றிய அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களிடத்தில் சொல்லி அதை ரசிக்கவும் செய்திருக்கின்றார்கள். எல்லா விஷயங்களையும் ஒவ்வொருவரிடத்திலும் பேசிக்கொண்டு அதை நினைத்து நினைத்து சிரிக்கவும் செய்திருக்கின்றார்கள். நீ அவர்களைத்தான் உனக்கு கடைசி வரை ஆறுதல் என்று நினைக்க வேற செய்துவிட்டாய். என் தங்கமே, நான் சொல்கின்ற இவரினுடைய பெயரினுடைய முதல் எழுத்து ரா. என் தங்கமே, அதாவது ரா என்ற வரிசையில் ஆரம்பிக்கின்ற எழுத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது அவரின் பெயரை சார்ந்தே வரும் என்பதை புரிந்து கொள். என் குழந்தையே, யாரை பற்றி பேசுகின்றாயோ அவர்களிடத்திலேயே தெளிவாக சென்று சொல்லக்கூடிய குணங்களை கொண்டவர்கள். நீ இன்னமும் அவர்களை புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. உனக்கு நான் இவர்களின் பெயரின் முதல் எழுத்தை சொன்ன பிறகாவது சிறிது சந்தேகம் அவர்கள் மீது வருகிறதா என்று பார். அவர்கள் எதையெல்லாம் செய்திருக்கின்றார்கள் என்று உற்று நோக்கி கவனித்து பார். எந்த இடத்தில் உனக்கு ஆறுதலை கொடுத்தார்கள், எந்த இடத்தில் உன் வாழ்க்கையை பற்றி மேலும் மேலும் உன்னிடத்தில் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள், எந்த இடத்தில் அவர்கள் நீ பேசுவதை ரசித்தார்கள், நீ அழும் பொழுது அவர்களினுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது என்பதனை சற்று சிந்தித்து பார். ஒருவர் நடிப்பதற்கும் உண்மையாக இருப்பதற்கும் வித்தியாசங்களை கூட உன்னால் இன்னுமா கண்டுபிடிக்க முடியவில்லை? இனிமேலாவது இது போன்ற விஷயங்களில் கவனமாக இருந்து இந்த நம்பிக்கை துரோகிகளை முதலில் உன் வாழ்க்கையில் இருந்து நீ ஒதுக்கி வை. இது ஒன்றே உன் வாழ்க்கையை சந்தோஷமாக்குவதற்கான மிகச்சிறந்த வழியாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.